ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இன்று நாம் வஜ்ர சூஷிகா உபனிஷத் என்ற புது உபனிஷத்தை பார்க்குறோம். இது சாமவேதத்தில் இருக்கிறதுனால இதனுடைய சாந்தி மந்திரம் வேறு. நாம் ஏற்கனவே சகனாவது சொல்லிட்டோம். மறுபடியும் இதனுடைய சாந்தி மந்திரத்தை சொல்லிவிட்டு நாம் ஆரம்பிப்போம். இதையும் பல முறை நம்ம கேட்டுப்படுத்திக்கோம். சாந்தோக்கிய உபநிஷத்தில் நாம் இதை சொல்லியிருக்கிறோம். ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராண சக்ஷு ஸ்ரோத்ரம் அதோ பலம் இந்திரியாணி ச சர்வாணி பலம் இந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மா அஹம் பிரம்ம நிராகுர்யாம் மா பிரம்ம நிராகரோத் அனிராகரணம் அஸ்து அனிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேயः உபனிஷத்சு தர்மா தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது சாமவேதத்தில் இருக்கிறதுனால இந்த சாந்தி மந்திரம் ஆப்யாயந்து மம அங்காணி, என்னுடைய மமன்னா என்னுடைய அங்கங்களை பாதுகாத்து கொடுக்க பிரார்த்தனை தானே. வாக்கு பிராண சக்ஷு, வாக்கு என்றால் பேச்சு, பிராணன்னா என்னுடைய உடல் சக்தி, சக்ஷு என்றால் கண், ஸ்ரோத்திரம்னா காதுகள், அதோ பலம் இந்திரியாணி ச சர்வாணி, மேலும் சர்வாணி எல்லா இந்திரியங்களும், இன்னும் 4 தானே சொல்லியிருக்கு, அந்த மற்ற இந்திரியங்களும் கூட பலமாக இருக்கட்டும், சக்தி வாய்ந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாகம் பிரம்ம நிராகுர்யாம். இங்கே இருப்பதெல்லாமே பிரம்ம ஞானத்தில் தான் இருக்கிறது. அந்த பிரம்ம ஞானத்தை நான் விட்டு விடாமல் இருப்பேனாக. நிராகுர்யாம், என்னையும் இந்த பிரம்மம் கைவிடக்கூடாது. மாமா பிரம்ம நிராகரோத், நானும் விட வேண்டாம், அவரும் என்னை விட வேண்டாம் அப்படின்னு ஆத்மா வேறு பிரம்மம் வேறு மாதிரி சொல்லுது. ஏன்னா அது பிரார்த்தனை ரூபமானதுனால துவைதம் தான் இருக்கணும். அனிராகரணம் அஸ்து அனிராகரணம் மே அஸ்து, நான் அதை கைவிடாமல் இருப்பேனாக, அதுவும் என்னை கைவிடாமல் இருப்பதாக. ததாத்மனி நிரதேயக உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. இந்த உபனிஷத்தில் கொடுக்கப்பட்ட இந்த தர்மங்களிலிருந்து நான் விலகாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது முடித்த பிறகு நாம் இப்போ வஜ்ர சூஷிகோ உபனிஷத் அப்படின்னு பார்ப்போம். வஜ்ரம் என்றால் வைரம். வைரத்தால் தான் இருக்க முடியும். உலகத்தில் ரொம்ப கடினமான ஒரு பொருள் வைரம்னு சொல்கிறாங்க. விஞ்ஞானம் அதுக்கு மேலே கூட ஏதோ வைரத்துக்கு கூட ஒரு கடினமான பொருளை உற்பத்தி பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு கடினமான பொருள் உடைக்க முடியாதுன்னா உடைச்சிடலாம், ஆனால் அது வெட்ட முடியாது, அதில் கீறல் போட முடியாது, அது எல்லாத்தையும் கீறிடும். ஊசி, சூசிகோன்னா ஊசி.
வைர ஊசி என்று இந்த பேர். இதில் என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பிராமணம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லு. பிராமணம்ங்கிறோம். அது என்ன? நமக்கு தெரிந்த அர்த்தம் அது சொல்லுது. அது ஜீவனா, பிராமணன் என்பது தேகமா, அல்லது ஒரு ஜாதியா, அல்லது அறிவு சம்பந்தமானதா, அது ஒரு தொழிலா, அல்லது தர்மமா? எதை நம்ம பிராமணன்னு சொல்கிறோம்? ஜீவனுக்கெல்லாம் பிராமணன்னு பேரா, அல்லது உடம்புக்கு பிராமணன்னு கொடுப்பாங்களா? ஏதோ பிராமண உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட வர்ணமாக இருக்குமா அதுவும் அப்படின்னு கேள்வி வருது. ஞானமா, அறிவுடையவர்களெல்லாம் பிராமணர்களா? தொழிலா, பிராமண தொழில், ஓதுதலும் ஓதுவித்தலும், தானம் தருதலும் தானம் பெறுதலும், இப்படிப்பட்ட தொழில் செய்கிறாங்களா? அல்லது தர்மமா, பிராமண தர்மம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு உபநிஷத்தே ஆப்ஷன்ஸு கொடுக்குது. சொல்லிவிட்டு இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ இதுதான் பிராமணம். இப்போ பிராமணம்னு சொல்கிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி இந்த உபனிஷத் சொல்லுது, நான் பிராமணங்கிறத புது வடிவத்தில் புது அர்த்தம் கொடுக்குறேன். இதை ஞானிகள் தான் புரிஞ்சுக்குவாங்க, அஞ்ஞானிகள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டம் போல் நினச்சிக்குவாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லைங்குது. அதனால் அவங்களோட சண்டை போட வேண்டியதில்லை. ஒவ்வொரு மந்திரமாக பார்ப்போம். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் இந்த உபநிஷத் இன்றைக்கே நாம் நிறைவு செய்வோம். ஓம் வஜ்ரசூசிகா என்ற உபனிஷத்தை கூறுகிறேன். அது அஞ்ஞானத்தை பிளக்கும் சாஸ்திரம். ஆனால் பிளக்கிறதுனால அதுக்கு வஜ்ரம்னு பேர். ஞானம் இல்லாதவர்களுக்கு தூஷணமாகவும் ஞானக்கண் படைத்தவர்களுக்கு பூஷணமாகவும் விளங்குவது இது. இந்த உபனிஷத்தை தனக்கு தானே சொல்லுது. இந்த உபனிஷத்தை நீ கொண்டு போய் அஞ்ஞானிகிட்ட சொன்னோம்னா கண்டபடி உன்னை திட்டுவான், அவனை தூஷிப்பான். ஆனால் ஞானிகிட்ட சொன்னோம்னா அது அவன் பூஷணமாக எடுத்துக்குவான் அப்படின்னு சொல்லுது. மந்திரத்தை சொல்கிறான். ஓம் வஜ்ரசூஷீம் பிரவக்ஷ்யாமி சாஸ்திர. வஜ்ரசூஷீம் என்ற சாஸ்திரத்தை சொல்லப்போகிறேன். பிரவக்ஷ்யாமி அப்படின்னு சிங்குலராக சொல்லுது. நான் சொல்லப்போகிறேன்னு உபனிஷத் சொல்லுது. அஞ்ஞானம், பேதனம், தூஷணம், ஞானஹீனானாம் பூஷணம் ஞான சக்ஷுஷாம். ஞான சக்ஷுஷாம், ஞானக்கண் படைத்தவர்களுக்கு இந்த உபனிஷத்து பூஷணமாக தெரியுமா, அலங்காரமாக தெரியுமா? அஞ்ஞான பேதனம், இந்த அஞ்ஞானத்தினால் பேதத்தை பார்க்கின்ற அஞ்ஞானிகிட்ட இது தூஷணம். அவங்கள ஞானஹீனானாம், ஞானம் இல்லாதவர்கள் அப்படின்னு இந்த சொல்லுது. சரி, அப்படி என்ன இந்த உபனிஷத்து என்ன சொல்ல போகுது? பிரம்ம, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர இதி சத்வாரோ வர்ணாஸ் தேஷாம் வர்ணானாம் பிராமண ஏவ பிரதான இதி வேதவசனம் அனுரூபம் ஸ்மிருதி அப்யுக்தம் தத்ர சோத்யம் அஸ்தி கோ வா பிராமணோ நாம கிம் ஜீவஹ கிம் தேகஹ கிம் ஜாதிஹி கிம் ஞானம் கிம் கர்ம கிம் தார்மீக இதி. ஒரு நீண்ட சொல்லுது. பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர என்று
சத்வாரோ 4 வகையான வர்ணங்கள் இருக்கின்றன. தேஷாம் இவற்றில் வர்ணானாம் தேஷாம் வர்ணான இந்த வர்ணங்களிலே பிராமண ஏவ பிரதான இது பிராமணம் என்பது தான் பிரதானம் என்று சொல்லப்படுகிறது என்று எங்கே சொல்லப்படுது? வேதவச்சனம் வேதத்திலேயே சொல்லப்படுகிறது. அனுரூபம் ஸ்மிருதிஹி அப்யுக்தம் இதை தொடர்ந்து அனுரூபம் இதே போலவே அனுரூபம்னா அதே போல தத்ரூபம்னா அதே உருவம் அனுரூபம் ஸ்மிருதிபிகி ஸ்மிருதிகளும் மனுஸ்மிருதியோ அல்லது ஆபஸ்தம்ப ஸ்மிருதியும் ஞாக்ஞவல்கிய ஸ்மிருதியும் அப்புறம் நம்முடைய பகவத்கீதையில் அதெல்லாம் ஸ்மிருதி அதுவும் கூட யுக்தம் இது பொருந்துமாறு தான் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லுது. இப்போ நமக்கு தெரிஞ்சது தான் அறிமுகப்படுத்துது. உங்களுக்கு தெரிஞ்சதே என்ன சொல்லுது? இப்போ பிராமண சத்திரிய வைசிய சூத்ர அப்படிங்கிறது வர்ணம் அப்படின்னா இது என்ன எதை நம்ம பிரிக்கிறோம்? இங்கே எதெல்லாம் பிரிப்போம்? இந்த பிரபஞ்சத்தை பஞ்சபூதமாக பிரிச்சிருக்கிறோம். ஜீவர்கள் எப்படி பிரிக்கலாம்? 5ஆக பிரிச்சிடலாம். ஜீவர்கள் யார் அப்படின்னா ஜீவர்கள் ஏற்கனவே குணங்களால் வேறுபட்டவர்கள், தன்னுடைய ஆசைகளாலும் வேறுபட்டவர்கள். அந்த ஆசைக்கு ஏற்ப கர்மங்களும் இருக்கிறது. இப்போது இன்றைக்கி காலையில் எழுந்து என்னென்ன கர்மம் செய்கிறோமோ அதெல்லாம் நேற்று நாம் விட்டதானே. நேற்று எவன் தூங்கினானோ அவன் இன்றைக்கி பிறந்து தொடர்ந்து செய்கிறான். அப்போ நேற்றை அவன் ஒரு பிராமணனாக இருந்தான்னு வைங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு வைங்க, இப்போ மறுநாள் காலையில் எழுந்து அது படிப்பை தான் தொடருவான். ஒவ்வொரு பிறவிலும் நாம் என்ன செய்கிறோமோ அதை தொடர்ந்து அடுத்த பிறவியில் நம்ம செய்கிறோம். அது அன்றாட நம்மளுடைய தூக்கத்தை விழிப்பிலையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எவன் தூங்கினானோ தூங்கிறதுக்கு முன்னாடி இருந்தது தான் மறுநாளும் அவன் தொடர்ந்து செய்கிறான். போன பிறவியில் இருக்கிறது தான் இந்த பிறவிலும் செய்கிறான். அதனால் எப்போ செய்துட்டு இருப்பானா நான் மாறிக்கிட்டும் இருக்கோம். ஏன்னா எப்படி மாறுது? குழந்தை பருவத்தில் எதெல்லாம் செய்தானோ அதை வாலிபத்தில் விட்டுடுறான். வாலிபத்தில் எது செய்ததெல்லாம் வயோதிகத்தில் விட்டுடுறான். அதுக்கப்புறம் சந்நியாசத்தில் அவன் அனைத்தும் விட்டுடுறான். இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இது மாறிக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாற்றங்களை வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது ஜீவர்கள்கிட்ட 4 விதமான செயல்களை நம்ம பார்க்குறோம். அது அவங்களுடைய மனதினுடைய தன்மையை பொறுத்து இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு உடம்பு எடுக்கிறாங்க. அந்த உடம்பு இருக்கிற உடம்புக்கு செய்யறதுக்கும் அந்த பேரை வச்சிடுறோம். ஏன்னா அந்த உடம்பு தானே அந்த வேலையை செய்யுது. உள்ள ஜீவன் செய்கிறேன்னு சொல்கிறோம். ஒரு உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் தான் உடம்பு வழியாக வேலை செய்யுது. இப்போ ஒரு உடம்புக்கு பிராமணன் பேரா உள்ள ஜீவனுக்கு பேரா? ஜீவனுக்கு தான் பேர். அவன் எடுத்துகிற உடம்புக்கும் அதை நம்ம கொடுக்க வேண்டியிருக்குது. இப்போ ஜீவன் சத்திரியனாக இருந்தான்னா அவனுடைய உடம்புக்கும் சத்திரியன்னு பேர். இப்போ சத்திரிய உடம்பில் பிறந்தால ஜீவன் சத்திரியன் ஆகிடுவானா? பிராமண உடம்பில் இருக்கிறதுனால பிராமணன் அந்த ஜீவன் பிராமணன் ஆகிடுவானா? இல்லை. எது காரணம் எது காரியம்னு புரிஞ்சுக்கணும். ஜீவன் தான் 4 வர்ணங்கள், சரீரங்களுக்கு 4 வர்ணங்கள். அது இன்சிடென்டல், அது எங்கே பிறந்திருக்கிறானோ. ஆனால் ஒரு நியாயமும் இருக்கிறது. ஜீவன் தன்னுடைய தன்மையில் பிராமணத்துவம் வைத்திருந்தான்னா அவன் பிராமண சரீரத்தை தான் அவனுக்கு கொடுக்க வேண்டியிருக்குது. அந்த சரீரமும் பிராமண தன்மை பெறுவதனால பிராமண குடும்பத்தில் பிறக்கிறான். அதனால் அவன் பிறந்ததுனால அவன் பிராமணனாகவே வாழ்ந்துடுவான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒருவனுடைய சத்திரிய குணத்தினால ஒரு சத்திரிய உடம்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த பிறவிக்கு அப்புறம் அவன் சத்திரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவன் மாற்றிக்கலாம். எங்கே மாற்றுவான், எதுக்கு மாற்றுவான் அப்படின்னு பார்த்தோம்னா மோட்சத்துக்கு தான் மாறணும். இப்போ எல்லாரும் மோட்சத்துக்கு தான் முயற்சி பண்ணுறோம். மோட்சத்தை எடுக்கிறதுக்காக நம்ம சரீரம் எடுத்துக்கிறோம். மோட்சத்துக்கு தான் நம்ம சரீரம் எடுத்துருக்கிறோம். ஆனால் அது தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் நாம் என்ன சொன்னோம்? இந்த ஆவரண சக்திங்கிற மறைப்பு சக்தி நமக்கு பிரம்மம் இல்லைன்னு ஒரு தடவை முதல்ல சொல்லுது. அப்புறம் பிரம்மம் இருக்குது எனக்கு தெரியலேன்னு சொல்லுது. எப்பொழுது பிரம்மம் இருக்குது ஆனால் எனக்கு தெரியலேன்னு சொல்லும்போது அந்த பிரம்மத்தை தேடுகின்ற ஒரு ஆர்வம் அவனுக்கு வருகிறது இல்லையா? அந்த ஆர்வம் 4 இடத்திலும் வரலாம். அதனால் இந்த குழப்பத்தை நம்ம தீர்ப்பதற்காக இந்த பிராமணம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா எது மோட்சத்துக்கு பக்கமாக கொண்டு போகுமோ அது பிராமணம்னு பேர். அதனால் இது சொல்லுது பிராமண ஏவ பிரதான இது. இந்த 4 வருணத்தில் மோட்சத்துக்கு மிகவும் அருமையில் போவது பிராமணத்துவம். இப்போ ஒரு சூத்திர ஜீவனாக இருந்தாலும் அவன் சூத்திர சரீரத்திலே வாழ வேண்டியிருந்தாலும் சூத்திர கர்மத்திலே இருந்தாலும் கூட அவனிடம் மோட்ச இச்சை வந்துடுச்சுன்னா அவன் பிராமணன் ஆகிறான். அதுவே வைசிய உடம்பிலும் வைசிய ஜீவனாகவும் வைசிய கர்மத்தில் இருந்தாலும் அவனுக்கு மோட்ச இச்சை வந்துடுச்சுன்னு சொன்னால் அவன் பிராமணன் ஆகிறான். இப்போ பிராமணன்னா என்ன அப்படின்னா அதுதான் நம்ம இந்த வைஜ்ர சூத்திகம் சொல்ல போகுது. இது நான் சொல்லுவது
இந்த உபனிஷத் கருத்து வேதத்திலும் இருக்கிறது, ஸ்மிருதிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த ஸ்மிருதியிலும் சுருதியிலும் சொல்லப்பட்ட பிராமணன் எதை குறிக்கிறது? கிம் ஜீவக, ஒருவேளை ஜீவனை குறிக்கிறதா? கிம் தேகக, ஜீவனை குறிக்குதா? இதெல்லாம் ஆர்குமெண்ட் வருது. அது தேகத்தை குறிக்கிறதா? எந்த உடம்புல பிறந்திருக்கிறான்னு குறிக்கிறதா? ஜாதியை குறிக்கிறதா? கிம் ஞானம், கிம் கர்ம, கிம் தார்மீக இது இந்த கேள்வியை போட்டு பதில் சொல்கிறது. இதில் முதல் ஆர்குமெண்ட் ஜீவனா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் தேகமா ஜாதியான், இதெல்லாம் நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு தான் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். தத்ர பிரதமோ ஜீவோ பிராமண இதி சேத் தன்ன. தத்ர இவற்றில், எவற்றில் தத்ரன்னு ஆரம்பிக்குது. ஜீவ, ஜாதி, ஞானம், கர்ம என்று சொல்லக்கூடிய இவற்றில் ஜீவனோ என்று கேட்டால் ஜீவோ பிராமண இதி, ஜீவன் தான் பிராமணன் என்று சொன்னால் சேத் ஒரு கால், சேத்னா ஒரு கால், தன்ன அது அல்ல. அநேக தேகானாம் ஜீவஸ்ய ஏகரூபத்வாத் ஏகஸ்யாபி கர்மவசாத் அநேக தேக சம்பவாத் சர்வசரீராணாம் ஜீவஸ்ய ஏகரூபத்வாத் ச தஸ்மாத் ந ஜீவோ பிராமண இதி. அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் சொல்கிறது. முதலில் ஜீவனை பிராமணன் என்று சொல்லலாமா என்றால் அது ஒவ்வாது. தத்ன தன்ன. சென்றதும் வருவதும் போதுமான பல தேகங்களில் ஜீவன் ஒரே வடிவாக இருப்பதினாலும், ஒருவனே ஆயினும் கர்மவசத்தால் பல உடல்கள் ஏற்படுவதனாலும், எல்லா உடல்களிலும் ஜீவன் ஒரே மாதிரி இருப்பதனாலும் ஜீவனை பிராமணன் என்று கூற முடியாது என்று அது சொல்லுகிறது. அதீதான் ஆகத, அதீதம்னா வருவது, ஆகதன போவது, வருவதும் போவதுமாக அநேக தேகானாம் பல பல உடம்புகளில் அது போவதும் வருவதுமாக இருப்பதனால் அந்த போய் வருகின்ற ஜீகன் ஏகரூபத்வாத் ஒரே ரூபத்தில் இருக்கிறான். இப்போ இதை கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு ஜீவன் ஒரு உடம்புல இருக்குது, மனித உடம்புல இருக்கிறான். அவனுடைய முந்தைய உடம்பு என்னன்னு பார்க்கணும். முந்த பிறவி, அதுக்கு முந்தின பிறவி, அதுக்கு முந்தின பிறவி. ஒரு கால் அவனுடைய அடுத்த பிறவியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னு வைங்க. அந்த ப்ரொஜெக்ட் பண்ண முடியல. நம்ம ஷேர் மார்க்கெட்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். நம்ம கிராஃபில் கூட நம்ம வந்து டெம்பரேச்சரில் அப்படிலாம் கிராஃபை பார்க்குறோம். அது வந்து ப்ரொஜெக்ஷன் பேர். பின்னாடி போனால் ரெக்ரெஷன் பேர். இப்படி நம்ம பண்ணும் பொழுது ஒரு லாங் ஸ்பேன், ஒரு தௌசண்ட்ஸ் உடம்பு அவன் எடுத்துருக்கிறான் சக்ஸஷனாக அடுத்தடுத்து. இப்போது இதைத்தான் சொல்லுது, அநேக சரீரத்தில் அவன் போய் வந்திருக்கிறான். சரீரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்குது. இப்போ கரண்ட் பாடி வந்து மனிதனாக இருக்குது, அதுக்கு முந்தினது மனிதனாக இருக்குது, அதுக்கு பார்த்தா பசுவாக இருக்குது, மேன்னு கத்திட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி பார்த்தா மனிதனாக இருந்திருக்கிறான், மறுபடியும் பசுவாக இருக்கிறான், அப்புறம் மனிதனாக இருந்திருக்கிறான், திருதுப்புன்னு பார்த்தா நரியாக இருக்கிறான். அப்புறம் இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஆக்டபஸு, நண்டு, நத்தை, பூரா இந்த மாதிரிலாம் உடம்பெல்லாம் அவன் போயிருக்கிறான். இன்னும் அடுத்ததெல்லாம் ஒரு பார்க்கும்போது பார்த்தோம்னா தேவ உடம்பில் இருக்குது, மனிதனுக்கு வந்திருக்கிறான், மறுபடியும் இன்னொரு உலகத்தில் வாழறான், அப்புறம் இங்கே வர்றான். இதெல்லாம் அவன் பார்க்கும்போது தேகங்கள் அநேகமாக இருந்தாலும் கூட ஜீவன் ஒருவனே தான் இருக்கிறான். அவனே தான் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கிறான். ஒவ்வொரு தேகத்துலையும் ஒரு அனுபவத்தை அவன் அனுபவிக்கிறான். அந்த அனுபவம் ஏன் அவனுக்கு கொடுக்கப்படுதுன்னா அவன் அதை வந்து ஒரு தேகத்தில் ஈட்டியதை இன்னொரு தேகத்தில் அனுபவிக்க வேண்டியிருக்குது. ஒரு தேகத்தில் செய்ததை அந்த தேகத்தில் அனுபவிக்க முடியாது. நீங்கள் வந்து வானுலகத்தில் இருக்க தேகத்துக்கு வேண்டிய ஒரு அனுபவத்துக்காக நீங்கள் பாடுபடுறீங்க. இப்போ அந்த அனுபவத்தை இதில் கொடுக்க முடியுமா? அது கொடுக்க முடியாது இல்லையே. நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, எதுக்குன்னா ஒரு வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வேறு தேகத்தில் இருக்கணும், எங்கேயாவது ஒரு டூரில் போயிட்டு குழந்தைங்களோடு இருக்கணும்ன்ட்டு. அப்போ மெட்ராஸில் வேலை செய்துட்டு இருக்கிறவன் ஒரு மாதம் முழுக்க சம்பாதிக்கிறான். சம்பாதிச்ச உடனே கடைசியில் ஒரு லீவ் கிடைக்கும் போது
கோயம்புத்தூரில் வந்து குழந்தைங்களோடு இருக்கிறான். இப்போ அவன் ஒரு புது அனுபவத்தானே வரான். இப்போ ஏன் அது இந்த குழந்தை குட்டி அனுபவத்தை வந்து மெட்ராஸ்லேயே அனுபவிச்சுட்டு போகலாமே, அது எப்படியா முடியும்? அதுக்காக தான் இங்கே வேலை செய்கிறேன். இப்போ ஒவ்வொரு பிறவிலையும் எந்த சரீரத்தில் நம்ம கருமத்தை செய்கிறோமோ அந்த கருமத்தை அனுபவிக்க முடியாது. அது இன்னொரு சரீரத்தில் அனுபவிக்கணும். அப்போது கருமங்க செய்யாமல் இருக்கவும் முடியாது. அப்போ இன்னொரு சரீரம் பெறாமல் இருக்கவும் முடியாது. கருமத்தை நிறுத்தினா தான் அது முடியும். இப்போ அந்த கருமி யார் அப்படின்னா ஜீவன். இந்த ஜீவன் தானே உடம்பை மாற்றிக்கிறான். ஏன்னா அவன் அனுபவம் தேடுறான். தேவ அனுபவமோ, ஸோ இந்த அமெரிக்காவில் வாழ்கின்ற அனுபவமோ, பூமியில் வாழ்கின்ற அனுபவமோ, மிருக உடம்பில் கடலில் வாழ்கின்றமோ, காற்றுல பறக்கிற பறவையா அனுபவமோ அவன் கேட்குறான். எல்லாருக்கும் அனுபவங்கள் தேவைப்படுது. அனுபவத்துக்கு வேண்டிய கர்மத்தையும் நம்ம செய்து வச்சுருக்கிறோம். இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஜீவன் எல்லாத்துக்கும் ஒரே ஜீவனாக இருக்கிறது பார்க்குறோம். சரி, இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கும் பொழுது இப்போவே நீங்கள் பாருங்கள், நம்ம சுற்றி எத்தனை உயிரினங்கள் இருக்குது. ஆடு, மாடு, கோழி, மனிதர்கள், பறவைகள் எல்லாம் இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிற ஜீவன் யாராக இருக்க முடியும்? ஒரே மாதிரி தானே இருப்பான். அப்போ பறவைக்கு பறவை ஜீவன் இருக்குமா? நாய்க்கு அதெல்லாம் கிடையாது. உடம்புகள் தான் மாறுது. அவங்கவுங்களுடைய ஆசைக்கும் வருவாய்க்கும் ஏற்றபடி அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆசைப்படி வருவாய்ப்படி. வருவாய் கம்மியாக இருக்குது, ஆசை பெருசாக இருந்தால் வருவாய் தான் முக்கியம். வருவாய் நிறைய இருக்குது, ஆசை எப்படி இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆசைக்கு அது கொடுக்கப்படுது. இந்த சரீரங்கள் ஆசையும் வருவாய்ங்கிறது என்ன? புண்ணியமும் பாபமும். இதை வச்சு நம்ம பேலன்ஸை யூஸ் பண்ணுறோம். இதை வச்சு ஆர்குமெண்ட் பண்ணுது. இப்போ பிராமணங்கிறத வந்து நீ ஜீவனுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா ஜீவன் வந்து பல உடம்புகளில் இருக்க வேண்டி இருக்குது. அப்புறம் எந்த ஜீவனுக்கு நீ பிராமணன்னு சொல்வ? எல்லா ஜீவனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனுடைய கர்ம அனுபவத்துக்கு எப்பவுமே மனிதனாக ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறான்னு, எப்பவுமே பசு உடம்புல இருப்பான். பசு மனிதனாக மாறதில்லை. பசுவில் இருக்கின்ற மனிதன் ஒரு ஜீவன் மனித உடம்புக்கு வரான். நிறைய பேர் கேட்குறாங்க, பசுவில் இருந்து பரிணாமத்தினால மனிதனானால. பரிணாமம் தனி ட்ராக்கில் போகுது. சரீர உற்பத்தின்னு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி நடக்குது. அந்த சரீரத்தை அவர் உண்டாக்கி விட்டுருக்காரு. நீங்கள் இடம் மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லாம் இந்த நகராட்சி வந்து எல்லாத்தையும் ஊரெல்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. எல்லோரும் போய் குடியிருந்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட்டாக இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்கிறாங்க. குவார்ட்டர்ஸ் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஓடி போய் அவங்கவுங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. நாம் கூட ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணோம்னா எனக்கு இந்த ரூம் அந்த ரூம் இந்த ரூம்னு குழந்தைங்கள்லாம் எடுத்துக்கிற மாதிரி இந்த சரீரங்களை வந்து ஈரவனே ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவங்கவுங்களுடைய ஆசைக்கும் அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றதுபடி. அதனால் மனிதன் வந்து பசுவாக மாறுவானா? பசுவெல்லாம் மாற மாட்டான். பசு உடம்பு ஏற்கனவே இருக்குது, உள்ளே போய் புகுதுக்குவான். பசு கண்ணுக்குட்டி போடும்போது உள்ளே போய் புகுதுக்கிறான். அம்மா குழந்தை பிறகும்போது உள்ளே போய் போய்க்கிறான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு பதில் இதில் கிடச்சிடும். அதனால் இந்த உபனிஷத்து வந்து ஏதோ ஒரு முறையில் நமக்கு வேற ஒரு உண்மையை நமக்கு தெரிய வைக்கிறத பார்க்குது. அடுத்து இப்போ ஜீவனாக பிராமணம் இருக்க முடியாது. அடுத்த கேள்வி, தேகமா? ஆனால் தேகம் பிராமணன் என்போம் என்றால் அதுவும் பொருந்தாது. தர்ஹி தேகோ பிராமண இதி சேத் தன்ன. ஒருவேளை தேகம்தான் தேகோ பிராமண இதி சேத், தேகத்தை நீ பிராமணன் என்று சொன்னால் தர்ஹின்னா ஒருவேளை ஒரு கால், தன்ன அது கிடையாது. தத்ன ஆசண்டாலாதி பரியந்தானாம் மனுஷ்யானாம் பாஞ்ச பௌதிகத்வேன தேக ஏகரூபத்வாத் ஜரா மரண தர்மாதர்மாதி சாமிய தர்சனாத் பிராமணः ஸ்வேதः வர்ண சத்ரியோ ரக்தவர்ண வைஷ்யः பீதவர்ணः சூத்ர கிருஷ்ணவர்ண இதி நியம அபாவாத் பித்ராதி சரீரதகனே புத்ராதீனாம் பிரம்மஹத்யாதி தோஷ அசம்பவாத்ச தசமான்ன தேக பிராமண இதி. சரி, இப்போ இந்த ஆர்குமெண்ட் என்ன சொல்லுது? தர்ஹி தேகோ பிராமண இதி சேத் ந. ஒருவேளை உடம்பு இல்லை,
ஏன்? சண்டாலாதி பரியந்தானாம். ஆ சண்டாலாதினா ஒன்று சேர்த்துக்குவாங்க. அது ஒரு விகுதி தான். சண்டாளன் முதல் அப்படின்னு. ஆ சண்டாலாதி பரியந்தானாம் முடிவரை. மனுஷியானாம் எல்லா மனிதர்களுக்கும். சண்டாளன்னு சொல்லக்கூடிய சண்டாளங்கிற யார் அப்படின்னா ட்ரைபல்ஸ்ன்னு வச்சுங்களேன். இப்போ அந்தமான் நிக்கோபார் போன்ற தீவுகள் எல்லாம் பார்த்தோம்னா அவனுக்கு மனிதனுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவன் ஐலண்ட் எஃபெக்ட். அவன் கலாச்சாரத்துலேருந்து பிரிக்கப்பட்டான். நாமெல்லாம் கலாச்சாரத்தில் பிரிக்கப்படலை. மங்களூரியன் அந்த ஊரில் போய் மங்களூர் போண்டாவை கற்றுக்கிட்டு வந்துடுறோம். அப்போ கேரளாவுக்கு போயிட்டு வந்து புட்டு செய்ய கற்றுக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு வர்றதுனால அவங்கள நம்மக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்குறாங்க. ஒரு கூட்டம் வந்து ஐலண்டில் மாட்டிக்கிட்டால் அவங்களுக்கு மற்ற எல்லா கலாச்சாரத்துலேயும் விடுபட்டதுனால அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும். அந்த கலாச்சாரம் மேம்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்கள நம்ம சண்டாளர்கள்னு சொல்கிறோம். அவங்க என்ன சாப்பிடுவாங்க? ஆதிகால மனுஷன் என்ன சாப்பிட்டானோ அதுதான் நம்ம சாப்பிடுவோம். நமக்கு வந்து மீம்ஸ் மூலம் உடனடியாக தகவல்கள்லாம் பரவிடுது. அவங்களுக்கு தகவலே போகலை. அவங்களுக்கு இன்னும் செல்ஃபோன் பற்றி தெரியாது, டிவி பற்றி தெரியாது, அப்புறம் ட்ரெஸ்ஸை பற்றியும் தெரியாது. சாவுக்கு பிறகு என்னென்ன செய்யணும், அவங்கள என்னென்ன பண்ணணும்னு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் அவங்க செய்துட்ருப்பாங்க. அவங்கள வந்து சண்டாளங்கிறோம். அங்கேருந்து அந்த சண்டாளனை கொண்டாந்து நல்லா குளிப்பாட்டி இங்கே கொண்டாந்து ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி வச்சோ அல்லது அந்த பெண்ணை கொண்டாந்து வச்சோ குழந்தை பெற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. குழந்தை பெற்றுக்குவாங்க. அப்போனா மனித ஜாதி தானே. அப்படிப்பட்ட சண்டாலாதி பரியந்தாம் மனுஷியானாம் பஞ்சபௌதிகத்வேன தேகஸ்ய ரூபத்வாத். உங்களுக்கே தெரியும், பஞ்சபூதங்களால் ஆகப்பட்ட தேகந்தானே எல்லாருக்கும் இருக்குது. இதை தானே சங்கரர் முன்னாடி சண்டாளன் சொன்னான். அந்த உடம்பு எப்படிப்பட்டது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஜரா மரண தர்மா அதர்மாதி சாமிய தர்சனாத். இந்த ஜரா மரணம் முதலிய எல்லாரும் இந்த உடம்புன்னு வந்துடுதுன்னா முதுமை இருக்கும். ஜரானா முதுமை, மரணம்னா இறப்பு, தர்ம அதர்மா அது நல்லது செய்யும் கேட்டது செய்யும் அந்தந்த தர்மத்துக்கு ஏற்றாமல் இருப்பதனால அதில் எல்லாம் சாமியம் சமமாகத்தான் இருக்கிறது. தர்ஷனாத் காணப்படுவதால். பிராமணக ஸ்வேதவர்ண. சரி, அந்த உடம்பே பிராமண உடம்பு, அம்மா அப்பா பிராமணர்கள் இருந்தால் அவங்களுக்கு பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு ஸ்வேதவர்ணம் அப்படின்னு வச்சுக்குவோம். சத்திரியோ ரத்த வர்ணம், சத்திரியனுக்கு சிவப்பு வர்ணம் அப்படின்னு வச்சுக்குவோம். வைசிய பீத வர்ணம், அவனுக்கு மஞ்சள் வர்ணம்னு வைசியனுக்கு வச்சுக்குவோம். சூதனுக்கு கிருஷ்ண வர்ணம், நம்ம பகவான் கிருஷ்ணர் மாதிரி ஒரு நீலமேர சியாமலனாக இருக்கிறான்னு வச்சுங்க. இது அப்படி ஒரு நியமம் இல்லையே. எல்லாருக்கும் எல்லா நிறமும் இருக்க தானே செய்யுது. கருப்பாக பிராமணனும் இருக்கிறான், சிவப்பாக சத்திரியனும் இருக்கிறான், மஞ்சள் கலரில் இருக்கிற மங்கோலியன் மாதிரி ஒரு வைசியன் மாதிரியே ஒரு சூத்திரன் இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்குது. அப்படி நியமம் அபாவாத், அப்படி ஒரு ரூல் இல்லையே அப்படின்னு உபனிஷத்தே சொல்லுது. சரி, இந்த உடம்பு தான் பிராமணன் வைங்க. பித்ராதி சரீர தகனே, பித்திருக்கள் சொல்லக்கூடிய இந்த இறந்து போனவர்கள் ஃபாதர்கள். பித்ருன்னா அப்பா, மாத்ருன்னா மாதா. பித்ருஆதின்னா அப்பா அம்மா முதலியவர்கள், தாத்தா பாட்டி, இதெல்லாம் வச்சுக்கணும். சேர்த்து தகனே அதை வந்து எரிச்சிடுறோம். யார்? புத்திராதீனாம் மக்கள் போன்றவர்கள் அதை எரிக்கிறாங்களே. அப்போனா உடம்பு நம்ம பிராமணன் சொன்னால் பிராமண ஹத்தின்னு ஆகிடுமில்ல. அப்போ ஒவ்வொருத்தனும் அப்பாவுக்கு நெருப்பு வச்சுட்டு அப்புறம் இவன் வந்து பிராமண ஹசி தோஷத்தில் இவங்க போனா அப்படி இல்லையே. பித்ராதி சரீர தகனே புத்திராதீனாம் பிராமஹத்யாதி பிரம்மஹத்தி தோஷம் சம்பவாச்ச அசம்பவாச்ச அது நிகழாததினாலும் சத்மாத் எனவே ந தேக பிராமண இது, எனவே உடம்பை நாம் பிராமணன் சொல்ல முடியாது. அப்புறம் அடுத்தது, ஆனால் ஜாதியால் பிராமணனோ என்றால் அதுவும் இல்லை. பிற ஜாதி ஜந்துக்களிலும் அநேக ஜாதிகளில் பல மகரிஷிகள் தோன்றியிருக்கின்றனர். ரிஷ்யசிருங்கர் மானிடம் பிறந்தவர், மான்கிட்ட பிறந்தாராம் ரிஷ்யசிங்கர். கௌஷிகர் தர்பை புல்லில் தோன்றியவர். ஜாம்பூகர் நரியிடம் பிறந்தவர். வால்மீகி புற்றினிடமிருந்து பிறந்தவர்.
வியாசர் செம்படவ பெண்ணுக்கு பிறந்தவர், கௌதமர் முயலிடம் பிறந்தவர், வசிஷ்டர் ஊர்வசையிடம் பிறந்தவர், அகஸ்தியர் கும்பத்தில் தோன்றியவர் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். இம்மாதிரி பிறவி இல்லாமலேயே ஆதியில் ஞானப்பிரகாசம் அடைந்த ரிஷிகள் பலர் இருக்கின்றனர். ஆகையால் ஜாதியால் பிராமணன் என்பதும் ஒவ்வாது. எங்கே பிறந்தோங்கிறது முக்கியம். அது கூட இல்லை, முதல்ல உடம்பு ஜீவன். இப்போ எங்கே பிறக்கிறோம், யார்கிட்ட பிறக்கிறோங்கிறதுனால ஒரு பிராமணன் ஆக முடியுமானா இல்லை அப்படின்னு சொல்லுது. தர்கி ஜாதி பிராமண இதி சேத் தன்ன அதுவும் அல்ல. தத்ர ஜாத்யந்தர ஜந்துஷ்வேன அநேக ஜாதி சம்பபாவ மகர்ஷியோ பகவ சந்தி. நிறைய மகரிஷிகளெல்லாம் சம்பபாவ தோன்றியிருக்கிறார்கள். எப்படி? ஜாதி அந்தர ஜந்துஷ் அநேக ஜாதி, ஜந்துக்கள் பலவிதமான மிருகங்கள் போன்றதுலேருந்து கூட மகரிஷிகள் வந்திருக்கிறாங்களே. அப்படி எப்படி நம்ம ஜாதியை நம்ம சொல்ல முடியும்? மிருக ஜாதி, பட்சி ஜாதி, பாம்பு ஜாதி, இங்கெல்லாம் ஜாதிங்கிறது இங்கே எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்டது பிராமணத்தன்மையை ஜாதி கொடுக்காது. ஜாதினா பிறக்கின்ற இடம், ஜாதி. ஜானா பிறகுறது. நீரஜான்னா தண்ணியில் பிறந்தவள் நீரஜா. கிரிஜானா மலையில் பிறந்தவள் கிரிஜா. மலரில் பிறந்தவள் பத்மஜா. ருஷ்யசிருங்கோ மிருக்யா. ருஷ்யசிங்கர் மானிடமிருந்து பிறந்தார். கௌசிக குஷாத். குஷனால் தர்பப்புல். கௌசிகர் அங்கே பிறந்தார். ஜம்புகோ என்ற ஒரு முனிவர் ஜம்புகாத் நரியிடமிருந்து பிறந்தாராம். அதை விட நரிக்கிட்ட இருந்து பிறக்க முடியும்? நரி வளர்த்துருக்கோம். யாரோ இந்த ரோமானிய சகோதரர்கள் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் நரியை தானே வளர்த்ததுன்னு சொல்கிறாங்க. உல்ஃப் என்ற ஒரு மிருகம் வளர்த்ததாக சொல்கிறாங்க. வால்மீகாத். புற்றில் வால்மீகம்னா புற்று, அதுலேருந்து பிறந்தனால வல்மீகம்னா புற்று, அதில் பிறந்தனால வால்மீகன்னு பேர். வியாசர் கைவர்த்த கன்யா காயாத். கைவர்த்த கன்யானா செம்படவ பெண், மீன் பிடிக்கிறவ. சசஸ்பிருஷ்டாத் கௌதமக. சசன்னா முயல், முயலிடமிருந்து பிறந்ததுனால அவர் கௌதமர். வசிஷ்ட ஊர்வசியாம். ஊர்வசி என்ற பெண்ணிடம் தேவ பெண்ணிடமிருந்து பிறந்தார். அகஸ்திய கலசே ஜாத. கலசத்திலிருந்து கும்பக்கலத்து பிறந்ததுனால கும்பமுனின்னு பேர். இதி ஸ்ருதத்வாத். இவ்வாறு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே. ஏதேஷாம் ஜாத்யா வினாபிய அக்ரே ஞான பிரதிபாதிகோ ரிஷ்ய பகவசந்தி. இப்படி ஏதேஷாம் ஜாத்யா, இது போன்ற பலவிதமான ஜாதிகளிலிருந்து முன்பே அக்ரே ஞான பிரதிபாதிகா, ஞானத்தில் தெளிவடைந்தவர்களெல்லாம் இப்படி சாதாரண ஒரு மிருக ஜாதிகளிலிருந்தெல்லாம் ருஷ்யர்கள் பகவ சன்னி ரிஷிகளாக பிறந்திருக்கிறார்களே. தஸ்மாத் ந ஜாதி பிராமணோ இது. எனவே பிராமண ஜாதி என்பது ஜாதியிலிருந்து அல்ல என்று சொல்லுது. அடுத்தது கேள்வி. அறிவால் பிராமணன் என்றால் அதுவும் பொருந்தாது. சத்திரியர் முதலியோரில் பரமார்த்த தர்சனம் பெற்ற அறிவாளிகள் பலர் இருக்கிறார்கள். ஆகையால் அறிவால் பிராமணன் என்பதும் இல்லை. இப்போ அறிவு தொழில் செய்பவனுக்கிட்ட தான் பிராமணன் சொன்னோம்னா, அப்போ போர் தொழில் செய்கின்ற சத்திரியனுக்கு பிராமணனாக இருக்க முடியாதுன்னா, நிறைய போர் தொழில் செய்கின்ற சத்திரியர்களெல்லாம் பிராமணராக இருந்திருக்கிறார்களே, எனவே தொழிலும் கிடையாது அப்படின்னு சொல்ல வருது. தர்ஹி ஞானம் பிராமண இதி சேத் தன்ன சத்ரியாதயோ அபி பரமார்த்த தர்ஷினோஹோ அபிஜ்ஞாப பகவஹ சந்தி தஸ்மாத் ந ஞானம் பிராமண இதி. எனவே அறிவாலும் கூட நாம் அறிவு தொழில் செய்பவர்கள் என்பதனாலே அவங்க பிராமணன் சொல்ல முடியாது. போர் தொழில் செய்பவர்களும் கூட பிராமணர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போது அப்படியும் விட்டுட முடியாது. தர்ஹி கர்ம பிராமண இதி சேத் தன்ன சர்வேஷாம் பிராணினாம் பிராரப்த சஞ்சித ஆகாமி கர்ம சாதர்மிய தர்ஷனாத்
கர்மாபி कर्माभि ரேதாக वेदाः சந்தோ सन्तो ஜனாக जनाः கிரியா क्रिया குர்வந்தி இதி कुर्वन्ति इति தஸ்மாத் तस्मात् ந न கர்ம பிராமண இதி. कर्म ब्राह्मण इति ஒருவேளை தர்ஹி கர்மத்தால் பிராமணன் என்று சொன்னோம் என்றால் அதுவும் பொருந்தாது. சர்வேஷாம் பிராணினாம் பிராரப்த சஞ்சித ஆகமா கர்மி, எல்லா பிராணிகளுமே சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி என்கின்ற கர்ம கூட்டங்களினால் தானே அவங்க பிறக்கிறாங்க. அதனால தானே கர்மம் உண்டாகிறது. பிராரப்தம் எப்படியோ அது மாதிரி கர்மம் அமையுது, சஞ்சிதம் எப்படியோ அது மாதிரி பிராரப்தம் அமைகிறது. எவன் நேற்று தூங்கினானோ இன்னைக்கு முடித்தானோ அந்த கர்மத்தை அவன் தொடர்கிறான். இப்படி நம்ம பார்ப்பதனால சாதர்மிய தர்ஷனாத் எல்லார்கிட்டையுமே இந்த சமமாக பார்க்குறோம். இந்த கர்மங்கள் இப்போ போர் தொழில் செய்கின்றவன் அறிவாளியாக வரமாட்டான்னு சொல்ல முடியாது, அறிவாளியாக பிறந்தவன் போர்க்க எடுக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. எத்தனையோ சத்திரியர்களெல்லாம் பிராமணர்களாக மாறியிருந்து ஞானத்தை பெற்றவர்கள் பார்க்குறோம். யாக்ஞவல்கியர் போன்றவங்கெல்லாம், இப்போ தசரதர் போன்றவங்க, அப்புறம் ஜனக மகாராஜா, இவங்களாம் சத்திரியர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் ஜாபாலா போன்றவங்களோ சத்தியகாமன் போன்றவர்களோ என்ன ஜாதினே தெரியாது, யாருக்கு பிறந்தாங்கன்னு தெரியாது. அவனே சொல்கிறான், எனக்கு சத்தியகாமன்னு பெயர் கொடுத்தாரு, ஆனால் நான் ஜாபாலா என்று பெயர். ஜபலா என்கின்ற ஒரு பெண் என்னை பெற்றா, எனக்கு என்ன ஜாதின்னு தெரியாது, அப்பன் தெரியாதவன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படி பல கர்மங்களை செய்பவர்கிட்டையும் சாதர்மிய தர்ஷனாத் ஒரே மாதிரி இந்த அறிவு இருப்பதை நாம் பார்க்கிறோம், ஒரே மாதிரி கர்மங்களையும் காண்கிறோம். எனவே தஸ்மாத் கர்ம பிராமண, கர்மத்தினாலும் பிராமணன் ஆக முடியாது. அதனால் நான் பிராமண கர்மத்தை செய்வதனால் பிராமணன் என்று ஒருவன் சொல்ல முடியாது. தர்ஹி தார்மிகோ பிராமண இதி சேத் தன்ன, ஒருவேளை தர்மத்தினால் ஒருவன் பிராமணன் ஆகிறானோ அப்படின்னு, எந்த தர்மம்னா தான தர்மங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தர்மத்தை எடுத்து சொல்லுது. அப்படியும் கிடையாது. சத்திரியாதாயோ ஹிரண்யதாதரோ பகவக, சத்திரியர் போன்றவர்களெல்லாம் பொன் போன்றதெல்லாம் ஹிரண்யம் இதெல்லாம் தர்மங்களாக கொடுத்திருக்கிறார்கள், பல விதமாக கொடுத்திருக்கிறார்கள். அப்புறம் பிராமணன் தான் தானம் செய்கிறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிராமணனுக்கு அறுதொழில் அப்படின்னு அவங்களுக்கு உண்டு, அறுதொழில் செய்பவர்கள் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அறுதொழில்னா ஓதுதல் ஓதுவித்தல், யஜ்ஞம் செய்தல், அப்புறம் தானம் பெறுதல் தானம் தருதல், இந்த ஆறும் அவங்க செய்யணுமா. அவங்க தானமும் தரணுமா, தானமும் பெற்றுக்கொள்ளணுமா. அவங்களுக்கு அது தொழில். யஜ்ஞம் செய்வது தனக்கும் செய்யணும், அக்னிஹோத்திரம் முதலியது வீட்டில் தான் செய்கிறான், மற்றவங்களுக்கும் அது செய்து கொடுக்குறான். ஓதுகிறான், தினமும் அவனுக்கு அத்தியாயனம் செய்கிறான், மற்றவங்களுக்கும் ஓதுவிக்கிறான். இந்த 6 தொழில் செய்பவர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த தொழில்தான் இதுவானா அப்படி இந்த தானம் தருகின்றதும் அவனுக்கு ஒரு இருக்கிறதுனால சத்திரர்களும் தானம் தரதை பார்க்குறோம், வைசியர்களும் தானம் தரதை பார்க்குறோம். ஏன்னா நிறைய செட்டியார்கள் தான் அன்றைக்கி கோயில்களுக்கு தானம் கொடுத்துறது நம்ம பார்க்குறோம். சத்திரர்களும் தானம் தந்திருக்கிறாங்க. தஸ்மாத் தார்மீகோ பிராமண இதி, அதுவும் சொல்ல முடியாது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் யார் தான் பிராமணன்? கடைசியாக முடிச்சுட்டு ஒரு கேள்வி. எவனொருவன் இரண்டற்ற சச்சிதானந்த ஸ்வரூபனாயும் ஜாதி குணம் கிரியை அற்றதும் பிறப்பு முதலிய 6 அலைகளற்றதும் மாறும் 6 நிலைகளற்றதும் தோஷங்கள் அனைத்தும் இல்லாததும் சத்தியம் ஞானம் ஆனந்தம் அனந்தம் என்கின்ற சுரூபமுடையதும் தான் நிர்விகல்பமாயும் எல்லா கற்பனைகளுக்கும் ஆதாரமாயும் எல்லா உயிர்களுக்கும் உள்ளே நின்று இயக்குவதாயும் ஆகாயத்தை போல் உள்ளும் வெளியும் வியாபித்து பிளவுபடாமல் ஆனந்த வடிவாயும் மனதிற்கு எட்டாததாயும் அனுபவத்தால் மட்டும் அறியக்கூடியதாயும் அபரோக்ஷமாய் பிரகாசிப்பதாயும் உள்ள ஆத்ம வடிவினனாய் கிருதார்த்தனாய் விருப்பு வெறுப்பு முதலிய தோஷமற்றவனாய் சமம் தமம் முதலியவற்றுடன் கூடி மாச்சரியம் ஆசை மோகம் முதலியவை நீங்கியவனாக தம்பம் அகங்காரம் முதலியவற்றால் தொடப்படாதவனாக முக்த லட்சணம் வாய்ந்தவன் எவனோ அவனே பிராமணன் என்பது ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசங்களில் முடிவான கருத்து. இதற்கு புறம்பாக பிராமணத்தன்மை இல்லவே இல்லை. சச்சிதானந்தமானதும்
இரண்டற்றதுமான பிரம்மமாக ஆத்மாவே உணர வேண்டும். சச்சிதானந்த பிரம்மமாகவே ஆத்மாவை உணர வேண்டும் என்பது உபனிஷத்து என்று இங்கு திட்டவட்டமாக ஒரு முடிவை சொல்கிறது. அவங்க யார் பிராமணன்? தர்ஹி கோவா பிராமணோ நாம. அப்படியானால் தர்ஹி பிராமணன் என்ற பெயர் யாருக்கு பொருந்தும்? கோவா யாருக்கு தான் அப்படின்னு கேள்வி. வானா அல்லது. எவன் ஒருவன் யஹ சச்சித் சச்சிதாத்மானம் அத்விதீயம் ஜாதி குணக்ரியாஹீனம் ஷட்டூர்மி ஷட்பாவ இத்தியாதி சர்வதோஷ ரஹிதம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். யார்தான் பிராமணன் என்றால், எவன் ஒருவன் சச்சிதாத்மானம் அத்விதீயம், எவன் இரண்டற்ற சச்சித் ஆத்மானம் உடையவனாக இருக்கிறானோ, அவனுடைய ஜாதி குண கிரியாஹீனம், அவனுடைய ஜாதி குணம் கிரியை என்பது இல்லை. அது ஜாதி குணக்கிரியா நாமரூபம் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. இந்த ஜாதி குணக்கிரியங்கிறதெல்லாம் நம்ம டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எடுத்து பார்த்தா அது ஜாதி வச்சனமாக இருக்கும், கர்ம வசனமாக இருக்கும், அல்லது குணவசனமாக இருக்கும், அல்லது ஒரு நாமமாக இருக்கும். ராமன் லக்ஷ்மணன் அப்படின்ற பெயராக இருக்கலாம், அல்லது செய்தான் படித்தான் நடந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம வசனமாக இருக்கலாம், அல்லது அது வெள்ளை நிறம், வெள்ளை உயர்ந்தது தாழ்ந்தது அழகானது சந்தோஷமானதுங்க குணமாக இருக்கலாம். இப்படி சொற்கள் எல்லாமே ஜாதி குண கர்ம நாமம் சம்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4க்குள்ளே தான் எல்லா சொற்களுமே அடங்குது. ஆனால் இந்த சச்சிதானந்த ஆத்மாவுக்கு ஜாதி கிடையாது, கர்மம் கிடையாது, குணமும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. இந்த 4ம் இல்லாதனால அது வாக்குக்கு அப்பாற்பட்டது, மனோ வாக்குக்கு அப்பாற்பட்டது என்று அது சொல்லப்படுவது. அதனால் அப்படிப்பட்ட ஒருவன் யார் தன்னை உணர்ந்து கொண்டானோ அவன் ஷடூர்மி ஷட்பாவ இத்தியாதி சர்வதோஷ ரகிதம். அவனிடம் அந்த ஆத்மாவுக்கு ஷடூர்மி, ஊர்மி என்றால் அலைகள், ஷட் ஊர்மின்னா 6 அலைகள். இந்த பசி தாகங்கிற 2 அலை இந்த உடம்புக்கு இல்லை, ஜராமரணம் என்பது உடம்புக்கு, பசி தாகம் என்பது பிராணனுக்கு, சோகமோகங்கிறது இந்த அந்த கரணத்துக்கு. இந்த 6 அலைகள் பேர் ஷடூர்மின்னு பேர். மனதிற்கு சோகமோகமும் அந்த கரணத்திற்கு, பிராணனுக்கு பசி தாகம், சரீரத்துக்கு ஸ்தூல சரீரத்துக்கு ஜராமரணம். இது ஷடூர்மி அற்றவன். ஷட்பாவ இத்தியாதி, ஷட்பாவங்கிறது இருத்தல், பிறத்தல், வளர்தல், தேய்தல், மடிதல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அஸ்தி ஜாயதி வர்த்ததி விபரணமதி பக்ஷதி வினஷ்யதி இப்படின்னு 4ஐயும் நம்ம பார்க்குறோம். இதுவும் அவனுக்கு இல்லையா. எவன் ஒருவன் தன்னை இப்படி அறிந்து கொண்டானோ, அது சரீரத்திற்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டானோ, அந்த சர்வ தோஷ ரகிதம், இந்த தோஷங்களும் அற்றவன் சத்திய ஞானானந்த ஆனந்த ஸ்வரூபம், சச்சிதானந்தம் ஆனந்த ஸ்வரூபம் என்று ஸ்வயம் தன்னை அறிந்து கொண்டானோ, நிர்விகல்பம் அசேஷ கல்பாதார அசேஷ பூத அந்தர்யாமித்வேன வர்த்தமான அப்படின்னு சொல்கிறார். தன்னை அறிவன் எப்படி நிர்விகல்பமாக அவன் அறிந்து கொள்கிறான். நிர்விகல்பம் என்பது அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்ற மும்மை. இந்த மும்மையற்றவன், அந்த திருப்புட்டி அவன்கிட்ட இல்லை. அவனிடம் நம்ம எப்படி சொன்னோம் 4 மணிக்கு, அவன் கருதல் இல்லாதல், ஆனால் காட்சி மாத்திரமாக இருக்கிறான். காண்கிறான் கேட்கிறான் சுவைக்கிறான், ஆனால் கருதுதல் அவன்கிட்ட இல்லை. காண்கிறான் ஆனால் பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டேங்கிறான். கேட்கிறான் ஆனால் பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டேங்கிறான். சுவைக்கிறான் பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ என்ன தான் இருக்குது? அவன் ஆனந்தமாக இருக்கிறான். ஆனந்தம் இல்லாதான் பிடிக்கலைன்னு மாறுபாடு காட்டுவான். அவங்ககிட்ட ஆனந்தம் இல்லாதனால தான் இது பிடிக்குதுங்கிறான். ஆனந்தம் இருக்கவன் எப்படி பிடிக்குதுன்னு சொல்லுவான்? அவன் தான் ஏற்கனவே ஆனந்தமாக இருக்குதுங்கிறானே. இது பிடிக்குதுன்னு வச்சுக்குவான்னா அப்போ இதுலேருந்து தான் ஆனந்தம் கிடைக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. ஆனந்த ஸ்வரூபனுக்கு பிடித்தென்பதும் இல்லை, பிடிக்கலேன்னு அவன் சொல்ல மாட்டான். அப்போ அவனுக்கு பெர்செப்ஷன் இருக்குது, பிரத்யா மாத்திரம். அவனோட பெர்செப்ஷன் இருக்குது. ஆனால் அதை குறித்து அந்த கரணத்தில் கிலேசங்கள் உண்டாவதில்லை.
அதனால் அவங்ககிட்ட கருதல் இல்லை அப்படின்னு நம்ம 4 மணிக்கு நம்ம பார்த்தோம். காட்சி மாத்திரம் கருதல் அல்ல அப்படின்ற வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் இல்லையா, அவன் நிர்விகல்ப, அவங்ககிட்ட விகல்பமே இல்லை. அசேஷ கல்பாதாரம், அவனுக்கு எந்த விதமான சங்கல்பங்களும் இல்லை. எப்போ சங்கல்பம் வரும்? ஆசை வந்ததுன்னா சங்கல்பம் உண்டாகும். ஒரு வாசனையினால் ஒரு காமம் வந்ததுன்னா அந்த காமம் வந்து ஒரு எண்ணமாக உருவாகி எண்ணம் மறுபடியும் செயலுக்கு காரணமாக வளரும் பொழுது அதை சங்கல்பம்னு சொல்கிறோம். அந்த அத்தனை சங்கல்பமும் இல்லாதவனாக எல்லா பூதத்திலும் நானே இருக்கிறேன் என்ற பூத அந்தர்யாமித்துவேன, எல்லா பூதத்திலும் நானே இருக்கிறேன், எல்லா உயிர்களுக்களும் நான் இருக்கிறேன் என்கின்ற வர்த்தமான அந்த நிலையை அடைந்தவனாக அந்தர் பகிஷ்ட ஆகாச இவ, உள்ளும் வெளியும் தானே இருக்கிறேன் என்று, காண்கின்ற பொருளெல்லாம் நானே, காண்பவனும் நானே என்று அந்தர் பகி, உள்ளும் வெளியும் கூட ஆகாசபத்து, ஆகாசம் எப்படி எங்கள் உடம்புக்குள்ளும் இருக்குது வெளியும் இருக்கிறது, அது உள்ளும் வெளியும் எற்றதாக இருக்கிறது. ஆகாஷவத் அனுஸ்யூத அகண்டானந்த ஸ்வப, பிளவுபடாத ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறான். நமக்கு சாதாரணமாக ஆனந்தம் பிளவுபட்டுடுது, நல்லா தான் போயிட்டுருக்குது. நம்ம திடீர்னு ஒரு சேஞ்ச் வருது, 4:30லேருந்து ஒரு கஷ்டம் வருது, அப்புறம் 5 மணிக்கு மறுபடியும் ஆனந்தம் வருது, அப்புறம் மறுபடியும் ஏதோ மாறுது. இப்படி நம்முடைய உணர்வுகளிலேயே இந்த ஆனந்தம் வந்து சதானந்தமாக இல்லாமல் விட்டு விட்டு வருது இல்லையா, அதை வந்து துண்டுபட்ட ஆனந்தம்னு சொல்கிறோம், தடைப்பட்ட ஆனந்தம்னு சொல்கிறோம். ஏன் தடைபட்டுருதுன்னா, உங்ககிட்ட தான் ஆனந்த வெள்ளம் இருக்கிறது, நீ தான் ஆனந்தமாக இருக்கிற, ஆனால் உன்னுடைய மனம் அதை அனுபவிக்க மாட்டேங்குது, உலகத்துலேருந்து அனுபவிக்க பார்க்குது. உன்னுடைய ஆனந்தத்தை காசு கொடுத்து வாங்குகிறான், ஒரு காசு கொடுத்து வாங்குதான்னு ஆனந்தமாக இருக்கிறேங்கிறான். எங்கேருந்து வந்து ஆனந்தம்? இங்கேருந்து வருது. இங்கேருந்து வர ஆனந்தத்துக்கு எதுக்கு நீ வெளியே காசு கொடுத்த? அது எனக்கு தெரியாது சார், எல்லாரும் அப்படி தானே காசு கொடுத்து ஆனந்தம் வாங்குறாங்க. காசு இல்லாமலே ஆனந்தமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எத்தனை முறை நாம் கூட ஒரு செலவு பண்ணாமல் ஆனந்தமாக இருக்கிறோம். என்னை சும்மா விடுங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்கிறான், ஆனந்தமாக இருக்கிறான். இப்போ அவனுக்கு தெரியுது ஒரு செலவும் இல்லாமல் ஆனந்தப்பட முடியும். அதுக்காக நம்ம விமானத்தை வாங்கணும், ஹெலிகாப்டர் வாங்கணும், 10 ஏக்கர் பூமி வாங்கணும், அதில் இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இருக்கிறது அகண்ட ஆனந்த ஸ்வபாவமாக இருக்கிறான். அவன் அப்பிரமேய அனுபவ ஏகத்வே அப்பிரமேயம் அனுபவ ஏக வேத்திய, ஒரே அனுபவத்தை மட்டும்தான் வைத்திருக்கிறான். அவன் அப்பிரமேயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பிரமேயம் என்றால் என்ன அப்படின்னா, பிரமேயம் என்றால் எதிரிட்டு பார்த்தல். ஒரு பொருளை நான் இருக்கிறதுனா இது பிரமேயம். இது நான் எப்படி அறிகிறேன்? எதிரிட்டு அறிகிறேன். நான் அது எதிரிலிருந்து அறிகிறேன், என் எதிரில் இருப்பதால் இது அறிகிறேன். இது வந்து பிரத்யட்சம்னு சொல்கிறோம். இது பிரமேயம். நான் என்னை எதிரிட்டு அறிகிறேனா? சார் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஃபோனில் கூப்பிட்றோம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தான் கேட்குறமே தவிர ஹலோ நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். இருக்கிறது அவருக்கு தெரியுது. தன்னை ஒருவன் தான் இருப்பதை எப்படி அறிகிறான்? தன்னை கொண்டு அறிகிறான், எதிரிட்டு அறியறதில்லை. இப்போ ஆத்மாவை நான் அறிகிறேன்னா அறிந்தவன் அறியாதவன், அறியாதவனும் அறியாதவன், அறியாதவன் அறிந்தவன், எதிரிட்டு அறியாதவன் அறிந்தவன் அப்படின்னு நம்ம முண்டகோபனிஷத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். எவன் ஒருவன் அறிந்தேன்னு சொன்னானோ அவன் அறியாதவன், நான் அறியவில்லைன்னு சொல்கிறவனோ அவன் வந்து உண்மையிலே தன்னை அறியாமல் எப்படி இருந்திருக்க முடியும்? எதிரிட்டு அறியவில்லை, நான் ஒரு பொருளாக பார்க்கவில்லை. அப்போ ஆத்மா எப்படிப்பட்டது? அப்பிரமேயம். அது பிரமேயமாக பார்க்கும் பொருள் அல்ல, அது தன்னைத்தானே. அதனால் அப்பிரமேயன் மட்டும் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், சேர்த்து சொல்லணும், சொப்பிரகாசம்னு சேர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்பிரமேயம் சொப்பிரகாசமாக எது இருக்கிறதோ அதனால் அது தன்னை இவரன் எப்படி பார்க்குறான்? பிரமேயமாக பார்க்காமல் அப்பிரமேயமாக அபரோக்ஷதையா பாசமானம், பரோட்சமாக பார்க்காமல் எதிரிட்டு பார்க்காமல் தான் இருக்கிறேன் என்பதை மட்டும் அவன் பாசமானம்னா அறிந்து கொண்டிருக்கிறான், அது விளங்கி கொண்டிருக்கிறது. பாசம்னா விளங்குதல், விளக்கு போட்டோம்னா வெளிச்சம் வருதானா பாசம் அப்படிங்கிறோம். பாசமானம்னா விளங்கி கொண்டே இருக்கிறது. எப்படி? கரதல அமலகத்வாத், கையில் இருக்கின்ற நெல்லிக்கனி மாதிரி. கையில் இருக்கிற நெல்லிக்கனி எப்படி நம்ம திறந்து பார்க்க வேண்டியதில்லை, கையில் பிடிச்ச உடனே நெல்லிக்கனின்னு சொல்லிட்டோம். அதுபோல் இந்த ஆத்மா உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி. இது சாட்சாத் அபரோக்ஷ
கிருதகிருத்தியத்வாத் எல்லாத்தையும் செய்து முடித்தவனாக அப்ரோட்சமாக அறிந்து கொண்டான். எப்படி வாழ்கிறான்னா, செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவன் மாதிரியும் அனுபவித்ததெல்லாம் அனுபவித்தது போலவும் அவன் திருப்தியுடன் இருக்கிறான். காமராகாதி தோஷரகித, அதனால் அவனிடத்தில் காமம் போன்ற எந்த குரோதம் போன்ற காமராதினா காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் என்ற 6 விதமான குணங்களும் தோஷங்களும் அற்றவனாக, சமதபாதி சம்பன்னோ, சமம் தபம் உபரமம் போன்ற நல்ல நற்குணங்களையெல்லாம் பாவம் பெற்றவனாக, சம்பன்ன பாவம், மாத்சரிய திருஷ்ணாச்சா மோகாதி ரகித, மாத்சரியம்னா பொறாமையோ, திருஷ்ணம்னா ஏக்கம், இன்னும் அது அடையலையே, இன்னும் அடையலையே, எப்போ எனக்கு வரும், எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற திருஷ்ணமும், மோகாதி சோகம் மோகம் போன்ற மனதில் இருக்கின்ற எந்த வியாகுலங்களும் இல்லை, மனோவியாகுலங்கள் எதுவும் இல்லை. தம்பம் அகங்காரம் போன்றவைகளும் இல்லை. தன்னை எல்லாரும் சரியாக மதிப்பிடணும் அப்படின்னு தம்பம் பண்ணுறவனும் கிடையாது. தன்னை யாரும் மதிப்பிடலையேங்கிற வருத்தமும் கிடையாது. ஒரு இடத்துல போட்டோம்னா தன்னை சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த ஒரு சன்மானத்தை பார்க்கும்பொழுது அந்த சன்மானத்தை வச்சு தன்னை இப்படி மதிப்பட்டிருக்காங்க, இதை போய் எனக்கு கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிடணும். தனக்கு எப்படிப்பட்ட மாலை போட்டாங்க அப்படின்னு பார்க்குறாங்க, மற்றவங்களை போட்ட மாலையோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ தன் மதிப்பை எப்பொழுதுமே அவன் சோதித்து கொண்டிருப்பவனாக இருக்கிறான். நான் இன்றைக்கி போய் பார்த்துட்டு வரேன், என்னை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க. நேற்றை விட இன்றைக்கி நல்லா ட்ரீட் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல பாடம் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அது தம்பம்ங்கிறோம். தன்னை சரியாக மதிப்பிடணுங்கிறதுனால தாம் சிலதெல்லாம் காட்டுறது தம்பம். அகங்காரங்கிறது தன்னை எல்லாரும் இவ்வாறு மதிப்பிட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது, இது மானம். இதெல்லாம் அசம்ஸ்பிருஷ்ட சேதசா, அது அவனை தீண்டுவதில்லையா. அசம்ஸ்பிருஷ்ட, ஸ்பிருஷ்டம்னா தீண்டுது, அவனை தீண்டி கூட பார்க்கறது இல்லை. அவனுடைய தன்மானம் என்னன்னு தெரியும். நான் எங்கும் வியாபித்த ஆனந்த ஸ்வரூபங்கிறத அவன் அறிந்த பிறகு இதை அளவிட்டு பார்க்கணுமா? நம்ம ஏதாவது கிட்ட போனோம்னா நம்ம புதுசாக வாங்கின கட்டடத்தை எல்லாம் பார்க்குறாங்கன்னா கிரகப்பிரவேசம் எல்லாம் கூப்பிட்டு விருந்து போட்டு எப்படிங்க இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு ரூமாக காட்டுறோம். இந்த ரூம் இதுக்கு, இந்த ரூமு அந்த ரூமு, இதுக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பொருள் மட்டும் கிடைக்கவே இல்லை, நான் விட மாட்டேன், இந்த கலர் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கினேன் அப்படின்னு அவங்க ஒவ்வொன்றையும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட தன் மானத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு யார்கிட்ட சொல்லுவான்? இரண்டற்றதாக இருக்கிறான். இன்னொன்று இருந்தால் தான் நான் அது சொல்கிறதுக்கு. அப்போ அவன் அசம்சுருஷ்ட சேதசா, சேதஸ்னா மனது உடையவன், சேதஸ். அவ்வாறு வர்த்தத்தை ஏவ முக்த லட்சணம், இப்படிப்பட்டவன் தான் முக்த லட்சணம் உடையவன், முக்தி அடைந்தவன் என்பது லட்சணம். எப்படி ஒருவன் இருக்கிறானோ சக ஏவ பிராமண, இவன் தான் பிராமணன். முக்தி ஜீவன் முக்தனுக்கு தான் பிராமணன்னு பேர். மீதெல்லாம் அதை அடைவதற்கு வேண்டிய சாதனங்களாக வச்சுக்கலாம். இது ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாச வசனம், இப்படி தான் எல்லாமே சொல்கிறது. ஸ்ருதியும் சொல்கிறது, ஸ்மிருதியும் சொல்கிறது, இதிகாசமும் சொல்கிறது, புராணம் முதலியவங்களும் சொல்லுகின்றன. அபிப்பிராய, அவற்றினுடைய அபிப்பிராயம் இதுதான். அந்நியதாகி பிராமணத்துவ சித்தி, மற்றபடி பிராமணன் என்பது சித்திக்காது. வேறு யாருக்கும் பிராமணன் என்ற பெயரை நாம் வைக்க முடியாது. அப்படி சொன்னால் யாராவது உங்களை திட்டினாக்கா அவங்க அஞ்ஞானி, முதலே சொல்லிடுச்சு. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், கேட்கறதே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் பூஷணம், அவன் ஞானி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு முதலையே அது சொல்லித்து. சச்சிதானந்தம் ஆத்மானம் அத்விதீயம் பிரம்மபாவே ஏதாத் ஆத்மானம் சச்சிதானந்தம் பிரம்மபாவே இது உபனிஷத்து. இப்படித்தான் பிரம்மமாக இருக்கிறது சச்சிதானந்தம், இப்படித்தான் பிரம்மமாக ஆத்மா இருக்கிறது என்று 2 முறை சொல்லுது. இதனுடைய சொல் என்னன்னா, ஆத்மானம் அத்விதீயம் பிரம்மபாவ ஏத ஆத்மானம் சச்சிதானந்தம் பிரம்மபாவ ஏதத் உபனிஷத்து. இது உறுதியாக சொல்கிறது. ஆத்மா என்று எதை நீ சொல்கிறாயோ, ஆத்மா என்றால் நான்,
நான் என்று நீ சொல்லுகிறாய் அப்படின்னு ஒருத்தர் கேட்குது உபனிஷத். நானுன்னு சொல்கிற எதை நீ சொல்கிற அப்படின்னா யோசனை பண்ணுவேன். என்ன தான் நானுன்னு சொல்வேன்? நான் இதை நானுன்னு சொல்ல மாட்டேனே, என்னை நானுன்னு சொல்கிறேன். அது பேர் ஆத்மா, அதுதான் பிரம்மம், அதுதான் கடவுள். இப்பேற்பட்ட இந்த ஷடூர்மியும் இந்த ஷட் பாவ விகாரங்களும் அற்றதாகவும், எப்படி தம்பமும் மானமும் அற்றதாகவும் எது ஒன்று இருந்து கொண்டிருக்கிறதோ அது பிரம்மம், அதுதான் ஆத்மா, ஆத்மா தான் பிரம்மம் என்று இங்கே உபனிஷத்து வாக்கியத்தில் ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் மகா வாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த மகா வாக்கியம் இங்கே இருக்கிறது. சச்சிதானந்த ஆத்மானம் அத்விதீயம் பிரம்ம பாவ. சச்சிதானந்தம் என்று இவ்வாறு குறிப்பிடப்பட்ட ஆத்மாதான் பிரம்மம், கடவுள் என்று பிரம்ம பாவமாக பிரம்ம வடிவாக இருக்கிறது. தது ஆத்மானம் சச்சிதானந்தம் பிரம்ம பாவ என்று 2 முறை சொல்லி இது உபனிஷத் என்று நிறைவு செய்கிறது. இது வஜ்ர சூஷிகோ உபனிஷத் சமாப்தா. இவ்வாறு நாம் 1 மணி நேரத்திலேயே இதை நிறைவு செய்திருக்கிறோம்.